அதிரடி படம் பார்த்துட்டு வரோம். பேசல் ஜோசப் ஓடுது. இங்கே ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே புதுக்கோட்டையில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்தோம், நானும் லட்சும் வந்தோம் பார்க்க. திருஷ்யம் 3 கூட ரிலீஸ் ஆகிருக்குது. பட் அது அப்புறமா இப்போ அதிரடி பார்க்க வந்தோம். நல்லா இருந்துச்சு படம். நீங்கள் எல்லோரும் போய் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ஃபுல்லாக காலேஜ் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும் ஃபுல்லாக இந்த படம். காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. அதுலேயும் நம்ம தமிழுக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக்ஸ்லாம் பாட்டு அப்புறமா டைலாக்ஸு இது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பரவாயில்ல, என்னென்னா கொஞ்சம் சில இடத்துலலாம் ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கிரிப்பாக தான் போடுச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுப்பா. நாங்கள் வந்தோம் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காலேஜ் ஸ்டோரி தான். காலேஜ் ஸ்டோரி பார்த்தா புரியும் என்னென்னு. அப்புறம் அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எண்டிங் கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் ஒன்றும் இழுக்கல. அது நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காலேஜ் ஸ்டோரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான். சும்மா லவ் ஸ்டோரி, அந்த லவ்வுக்காக உள்ள சண்டை அப்படின்னு இல்லாமல் வேற ஒரு இதுக்காக சண்டை அப்படின்னு மாதிரி இருக்கும். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருந்துச்சு, ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு, சூப்பராக. சூர்யா ரெஃபரன்ஸ்லாம் வரும் படத்தில். அது டைலாக்லாம் ரீயூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு, பாருங்கள், போய் கண்டிப்பாக பாருங்கள். சூர்யா மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேரோட சின்ன சின்னமாக ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம ரெகுலராக பண்ணுவோம்ல அந்த மாதிரி.